அப்பா அப்பா, நான் ஃபோட்டோகிராஃபராக போகிறேன். கடன் வாங்கினேன்னா கடன் காசை கொடுக்க பாரு. உனக்கு இன்னும் 2 நாள் டைம் கொடுக்குறேன். 2 நாள்ல கொடுக்கல வேலையை ஓட்டிடுவேன். மனசுக்காரண்டா நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா அச்சக்கையின்னா ஆ, சொல்லுங்கம்மா. சாப்பிட்டியா ஐயா? சாப்பிட்டுட்டு தாம்மா இருக்கேன். ஐயா வீட்டு வாடகை இன்னும் கட்டலை. காசு மறந்துட்டேம்மா, இதோ அனுப்புகிறேன். சார் உங்கள் பேர் சந்திராவா? சார் பேங்க்லேருந்து லோன் அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கோம். காசு சார் கம்பெனி சம்பளத்தை 2 வாரமாக தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. சம்பளம் வந்ததும் உங்களுக்கு தந்துடுறேன் சார். தம்பி, பொண்ணோட ஸ்கூல் ஃபீஸு, வீட்டு செலவு எல்லாமே சேர்ந்தே வந்துருச்சுப்பா. கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா? அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு முடியாமல் போனதால எல்லா பணமும் ஹாஸ்பிட்டலுக்கே செலவு வச்சு அடுத்த வாரம் கண்டிப்பாக தந்துடுறேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கண்ணே. உட்காருங்க. இல்லை பரவாயில்ல சார். சரி, உங்களுக்கு மாத்திரை சார் யாருன்னு தெரியுமா? தெரியும் சார். பாத்திரிசா ஃபாதர் தெரேசா தெரியாதா? நீங்க தான் இது. சரி சரி, இந்த மாசம் டார்கெட் எவ்வளவு தெரியுமா உனக்கு? தெரியும் சார். அப்புறம் என்ன 3 வீடு போயிருக்கு, வரும் கை வீசிட்டு வந்திருக்க? இல்லை சார், அவங்களாம் கொஞ்சம் டைம் கேட்டாங்க, அதான். வேன் சொல்ல முடியுமா? எல்லாம் டைம் தான் கேட்பாங்க. பேங்க்ல நம்ம பாவம் பார்க்க வரல, சரிதா? கொலெக்ஷன் பண்ணாதோம். அத ஃபர்ஸ்ட் உங்க மரமண்டியில ஏத்திங்க பாரு. உனக்கு இன்னும் 1 வாரம் தான் டைம். அதுக்குள்ள பணத்தை கொலெக்ட் பண்ணிட்டு வா. இல்லன்னு வச்சுக்கிய நிறுத்தியா, அவங்க கிட்ட காசு இல்ல பாவம், இதை புரிஞ்சிக்காம சும்மா காசை கொலை பண்ணுனா எப்படியா முடியும்? சொல்றா, சொல்லு, எப்படி முடியும்? என்ன தருவேன் சொல்லு, புரிஞ்சுச்சு தானே? எல்லாம் புரிஞ்சு சார். ஏய்,
என்ன ப்ரோ மோட்டர் இது பிரஸ் தருவினே நீயா? டேய் தனுஷே, நீ எங்கடா இங்க? டேய் அதை நான் கேட்கணும்டா. ஏன் மோட்டர் இது பிரச்சனையா? தெரிலடா, வர வழியில் அப்படியே நின்றுச்சு, அதான் தள்ளிட்டு போய்கிட்டு இருக்கேன். தோர்றா உடனே வரேன். அப்புறம் ஃபோட்டோகிராஃபர் எங்க வேலை சார்? இன்னும் அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு தானே இருக்க? ஃபோட்டோகிராஃபரா? பேங்க்ல கலெக்ஷன் ஏஜென்ட்டா இருக்கேன்டா. இப்போ கூட அங்கேருந்து தான் வரேன். என்னடா சொல்ற? இன்னும் ஸ்கூல்ல ஃபோட்டோகிராஃபி தான் ட்ரீமு, கேமரா கைமா வச்சுட்டு இருப்பிய, என்னாச்சுடா? அப்பா நீ போன பாதை இன்னும் கண்ணில் தெரிகுது, உன் குரல் இல்லாத வீடு வெறுமையா குறைக்குது. கைப்பிடிச்ச நாள்கள் எல்லாம் கனவாகி மறைந்தது, நான் அழுதாலும் திரும்பி வராதே என் உலகமே. அப்பா போனதுக்கப்புறம் நான் வீட்டை பார்த்துக்க வேண்டிய நிலமடா. பிடிக்காத வேலை, ஊரை சுற்றி கடை, அப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்ப நீ வச்சிருந்த கேமரா? கடன் அடைக்க கேமரா வித்துட்டேன்டா. ஸ்கூல் காலேஜில் முடிச்ச பிறகு லைஃப் ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு நினச்சால. எல்லாம் சுத்த போயிடா. இங்கே எத்தனை பேருக்குடா வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கு? தொப்ப கூட என் மேனேஜரு காசை கொலெக்ட் பண்ணிட்டு வரனா என்ன வேலை விட்டு தூக்கிடுவானா? அவங்களும் என்ன மாதிரி தானடா, அவங்ககிட்ட எங்கடா காசு இருக்கும்? புரிஞ்சுக்க மாட்டானுங்க. அதை பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற? நீ ஆளே தானே சேர, அப்புறம் என்ன? கடனை அடிச்சுட்டு தம்பியை படிக்க வச்சிட்ட மட்டும் போதுண்டா. அதெல்லாம் நீ கண்டிப்பா பண்ணிடுவடா. வண்டி ரெடி ஆச்சு, ஸ்டார்ட் பண்ணு. நீ வேலை செஞ்சு அவன் கடன் அடிக்கிறது மட்டும் பார்த்தா, மற்றபடி எதுவும் இப்படி யோசிக்காத. எதுனா தயங்காம கேளு என்ன? சரிடா, டைம் ஆச்சு, கிளம்பலாமா? சரிடா, பார்த்து பார்த்துரும். இங்க எத்தனை பேருக்குடா வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கு? உண்மைதான், வாழ்க்கை எல்லாத்துக்கும் ஒரே மாரி அமைதில்ல. கவலைகளை மறக்க தினமும் வழிகள் தேடுகிறேனே, கிடைக்கும் வழிகள் எல்லாம் உயிரையே புதைக்கிறதே. பாதைகள் பிரிந்தால் கூட அதில் பாறைகள் விழுகிறதே. ஏனோ நான் என்ன செய்ய என் மனதும் வலிக்கிறதே. ஆனாலும் வேறு வழியே இல்லை, முயன்றிடு என் மனமே. உங்க மரமண்டி நிறுத்திங்க. ஆனாலும் வேறு வழியே இல்லை, முயன்றிடு என் மனமே.
ஹலோ, வாங்கின காசை திரும்ப எப்பயா தருவ? இன்னைக்கு நாளைக்கு நிறுத்த அடிச்சுக்கிட்டு இருக்க. இன்னும் 2 நாள் சம்பளம் போட்டுருவாங்க. போட்டோன்னே நானே உங்களுக்கு காசு அனுப்பிடுறேன். காசு மட்டும் திரும்ப வரல, நான் என்ன பண்ண தெரியாது. பையா போன அவருக்கு அப்புறம் எல்லாம் என் மூத்த மாமன் தான் பார்த்துக்கிறேன். எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நீ எதுவும் சொல்லலாம், அதான் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. எனக்கு புரியுது, உன் வயசு பசங்களாம் ஜாலியாக இருக்க முடியல, நீ மட்டும் ரொம்ப கஷ்டப்படுது. ஆனால் உன் யோசிச்சு பாரு, எந்த தப்பும் பண்ண நீ இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறனா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்டா. இவ்வளோ கஷ்டத்துக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு நாள் நீ ஜெயிப்ப. ஆனால் அதுவும் நீ உன் மேலே நம்பிக்கை வச்ச மட்டும்தான். அதனால் இந்த அழுகிறதெல்லாம் என்னையோட நிறுத்திட்டு நாளையிலேருந்து உன் வாழ்க்கையை புதுசாக ஸ்டார்ட் பண்ணு. அப்புறம் பாரு, நம்ம வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது நம்மளுக்கே தெரியும். உன்னால் முடியும். கவலைகளை மறக்க தினமும் வழிகள் தேடுகிறேனே. அது மட்டும் கொஞ்சம் கிடைக்கும் வழிகள் எல்லாம் உயிரையே புதைக்கிறது. பாதைகள் பிரிந்தால் கூட அதில் பாறைகள் விழுகிறதே. ஏனோ நான் என்ன செய்ய என் மனதும் வலிக்கிறதே. ஆனாலும் வேறு வழியே இல்லை, முயன்றிடு என் மனமே. ஆனாலும் வேறு வழியே இல்லை, முயன்றிடு என் மனமே. நாங்கள் அப்படிதாங்கண்ணா. காசு இல்லை, இதை புரிஞ்சிக்காம சும்மா காசை கொலை பண்ணா எப்படியா முடியும்? சொல்றா. யோ நிறுத்தியா, அவங்க கிட்டே கூட இப்பதான் சட்டை வாங்க போறானா? சட்டை வாங்கி போட்டு காசு ஆபத்துல முடிஞ்சிருச்சு. ஹலோ, இதோ முடிய போகுது, அதோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். முடிஞ்சோடனே கால் பண்றோம் உனக்கு. எங்க கட்டக்கடையில் இருக்கியா? அப்புறம் கேட்கல. இல்லை, நீ ஃபர்ஸ்ட் 2 1 நல்லா இருக்கு. இல்ல என்ன பார்க்கல, பின்னாடி கூட்டாளியை பார்த்துட்டாங்க. அடிக்க வரவங்க கூட என்ன விட்டுருங்க சார் அப்படின்ட்டு போயிடுவோம். பேங்க்ல கலெக்ஷன் ஏஜென்ட்டா இருக்கண்டா. அப்பா தவறிட்டாரு, போட்டோ எடுக்கல விட்டு லீக் பண்ணியிருக்கேன்.